தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மேசராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல்கள் என்ன, கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ராசியின் அதிபதி மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது. பல்வேறு வகையான சுபகாரியங்களில் நீட்ச நிவர்த்தி பெறப்போகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையிலிருந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உறுதியாகவே தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது. இனி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார். புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்குவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது. இருந்தாலும் நீட்ச நிவர்த்தி பெறுவதற்கு முன் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் எதிர்கொள்ளக்கூடிய பல சிரமங்களை விலக்கி தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். இதையே குரு பகவானும் குடும்பஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வருவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக தைரியஸ்தானத்தில் அமர போகிறார். எனவே இந்த தருணத்தில் குரு பகவானிடம் இருந்து நிறைந்த நன்மையை குடும்ப ரீதியான விஷயங்களில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். குரு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதை காட்டிலும் தைரியஸ்தானத்தில் நுழைவது அவ்வளவு சாதகமான நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கு முன்னதாக முழுமையாக இந்த வேளையில் குடும்பஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் சில அதிரடியான மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல அவருடைய சுப பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. மிக விரைவில் 7, 9, 11 ஆகிய இடங்களில் கிடைப்பதற்கு முன்னதாக அதிரடியான மாற்றம் குடும்ப ரீதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இந்த வேளையில் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே கைகூடுங்க. குறிப்பாக தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் வலுவுடன் இந்த தருணத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்க முடியும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட மன சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். உறவினர்கள், உறவினர் என அனைவருடனும் இனிமையான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி கிடைக்க போகிறது. மாறி கொண்டிருந்த சூழ்நிலைகளில் முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி லாபத்தில்தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே சனியின் அமைப்பு மிக சிறந்த மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் அடகு வைத்த நகைகளை மீட்பதோடு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறதுங்க. தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் பண வரவில் ஏற்பட்ட தட்டுப்பாடுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலக போகிறது. பணிச்சுமை, நெருக்கடிகள் குறைவதால் இனி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உள்ளது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்திலும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் உறுதியாகவே
நல்ல ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற பல நல்ல வாய்ப்புகள் ராகுவின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை பெறுவதோடு தொழில் ரீதியாகவும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே சாதகமாக அமைவதற்கான சூழல் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பழைய பிரச்சனைகள் தலைதூக்கினாலும் அவற்றை சிறப்பாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த வேளையில் நீங்கள் செய்யும் சிறு முயற்சி கூட முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தவற விடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு, கேது மற்றும் குருவின் அமைப்பால் அபரிவிதமான நன்மை இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். ஆட்சி பலம் பெற்று துவக்கத்தில் வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் பல்வேறு வகையில பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வளர்புரை சந்திரனாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்பதை சந்திரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். மனதிற்கு பிடித்த நல்ல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்க போகிறார். திறமைக்கேற்ற அங்கீகாரம் பல்வேறு வகையான துறைகளில் இனி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதி சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது வித்யாகாரகன் ஜென்மத்தில் அவருடன் சூரியனுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் அனுபவ ரீதியாக மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் உறுதியாக பல சிரமங்கள் விலகக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை மேசராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் தண்டனையாக இருந்த சூழல் மறைந்து ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.